மகளிருக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 3வது ஆட்டம் சென்னையில் நடைபெறுகிறது. பாகிஸ்தான் மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாட இருக்கின்றன. இந்த போட்டி குறித்த தகவல்களை பகிர்கிறார் செய்தியாளர் தீபலட்சுமி. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகின்றன. மகளிருக்கான கிரிக்கெட் போட்டிகள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று நடைபெறுகிறது. அதில் மேற்கிந்திய தீவு அணிகளும் பாகிஸ்தான் அணியும் மோதுகின்றன. இந்த இரு அணிகள் இதுவரை 8 முறை மோதியுள்ளன. அதில் மேற்கிந்திய தீவு அணிகள் 5 முறை வெற்றி பெற்றுள்ளது. பாகிஸ்தான் அணி ஒரே ஒரு முறை மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. இரு ஆட்டங்கள் சமனில் முடிவடைந்துள்ளன. இருந்தபோதிலும் சமீபத்தில் நடைபெற்ற பாகிஸ்தான் அணிகளுக்கான ஆட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 16 ஆட்டங்களில் விளையாடியுள்ளது பாகிஸ்தான் அணி இந்த 20 ஓவர் போட்டிகளில். அதில் கடைசியாக நடைபெற்ற 3 போட்டிகளில் மட்டுமே நல்ல வலுவான நிலையில் வெற்றி பெற்றிருக்கிறது. இதன் மூலம் இன்றைய போட்டியில் நல்ல நெருக்கடி கொடுக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு என்பது தெரிய வருகிறது. அதே போல மேற்கிந்திய தீவு அணிகளை பொறுத்தவரையில் 5 போட்டிகளில் பாகிஸ்தானை வீழ்த்தியுள்ளதால் அந்த அணியும் பாகிஸ்தான் அணிக்கு நெருக்கடி கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. இந்த இரு அணிகளுக்கான ஆட்டம் இன்று மாலை 7:30 மணிக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுகிறது. இந்த தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தை பொறுத்தவரையில் டிக்கெட்டுக்கான விற்பனை விலையையும் குறைத்துள்ளது. அதாவது குறைந்தபட்சமாக 50 ரூபாய் டிக்கெட்டும் அதிகபட்சமாக 1000 ரூபாய் டிக்கெட்டும் விற்பனை செய்யப்பட்டன. அதாவது 50, 200 மற்றும் 1000 ரூபாய் டிக்கெட்டுகளும் இந்த போட்டிகளுக்காக விற்பனை செய்யப்படுகிறது. இந்த போட்டிகளை விழிப்புணர்வு ஏற்படுவதற்கு, அதாவது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டுக்கான போட்டிகள் பொதுவாகவே ரசிகர்களுக்கு எண்ணிக்கை குறைவாக இருக்கும் என்பதால் இந்த டிக்கெட்டுக்கான விற்பனை விலையை குறைத்துள்ளதாக தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தினர் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் தீபலட்சுமி.